உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், தனுசு ராசியில 4 கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் தொடக்கத்துல 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வருடமான இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும், அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 அமைய போகுது. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து அந்த 15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலையும், அடுத்து 15 நாட்கள் அந்த 4 கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறார். அதனால நிறைய ஒரு குழப்பமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. எப்போதுமே ரொம்ப ஒரு தெளிவான முடிவு அப்படின்றது இந்த 12 ராசியிலேயே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மட்டும்தான் ரொம்ப தெளிவா செயல்படுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் அப்படின்றதுனால ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு தெளிவான ஒரு குணங்கள், எல்லாரையுமே ஒரு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு திறமை, அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள், இது எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவித்த நபர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். கடந்த 1.5 வருடங்களாக அதிகப்படியான ஒரு தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல தடைகள், தேவையில்லாத ஒரு குழப்பங்கள். வீட்லயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பேச்ச மதிக்காம அவர்களாவே முடிவெடுத்து அந்த சிக்கல்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைம். அந்த சிக்கலை தீர்ப்பதற்காக நீங்க அதுல தலையிட்டு அதுல சில தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒரு ரொம்ப ஒரு அதிகப்படியாக பேசிக்காம தேவையில்லாத அந்த ஒரு குழப்பமான ஒரு முடிவுல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல பயணிக்க போறார். அவரோட சேர்ந்து செவ்வாய்ன்ற கிரகம் உச்சம் அடைகிறாரு. அடுத்து புதனும் சுக்கிரனும் பயணிக்க போகுது. இதனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல கடன் சம்பந்தப்பட்ட சில விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எப்போதுமே எல்லார்கிட்டையும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப ஒரு குளிர்ந்த மனதோடையும், அதாவது ரொம்ப கூலா சில பேரெல்லாம் ரொம்ப ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சல், தேவையில்லாத முன்கோபம், தேவையில்லாத ஒரு அசதிகள், அடுத்து உடல் பலவீனங்கள், இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அஷ்டம சனி அப்படின்றது இந்த மாதத்துல உங்களுக்கு மிக கடுமையாக இருக்கு. சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால வேலையில நீங்க என்ன செஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகளோ சரி, அங்க வேலை செய்யக்கூட உங்களோட வேலை செய்யக்கூடிய சக நண்பர்களோ சரி உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய வேலைகள்லயும் உங்களுடைய உத்தியோகத்திலையும் அதிகப்படியான சில நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கெட்ட பெயர், தேவையில்லாத ஒரு அவமானங்கள், ஒரு 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இது எல்லாமே நாங்க ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம் மேடம். எங்களுக்கு இந்த மாதம் இதுல இருந்து நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த விதமான ஒரு அவமானங்களுக்கும், எந்த விதமான ஒரு புரளியான ஒரு சொற்களுக்கும் நீங்க ரியாக்ஷன் கொடுக்க கூடாது.
ரியாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதனால இன்னமும் கெட்ட பேர் தான் வருமே ஒழிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வராது. அதனால கொஞ்சம் பொறுமையோடு சில விஷயங்களை கையாளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். நிறைய விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. காவல் தெய்வங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து தலை காக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக காட்சியளிக்கும். அதனால இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் நான் இந்த தெய்வ வழிபாட பொதுப்படையாக சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல நிறைய தெய்வங்களினுடைய ஆசிர்வாதம் இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த சிம்மராசி என்பர்கள் விநாயகர் வழிபாடு, காவல் தெய்வங்கள் வழிபாடு மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து தொழில் ரீதியான சில முயற்சிகள்ல ஈடுபட்டு அதுல இருந்து சில நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கடன்கள்லாம் வரக்கூடிய ஒரு டைம். அதாவது யார்கிட்டயாவது கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன்லாம் உங்களுக்கு எளிதாக வரும். அந்த வருமானத்தை நீங்க தொழில்ல போட்டு அந்த தொழிலுக்கு உண்டான வளர்ச்சிகள் தடைபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கடன்றதுதான் முக்கியமா இருக்க போகுது. இந்த ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா தொழிலுக்கு உண்டான வளர்ச்சி கண்டிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த தொழிலுக்கு உண்டான வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாதங்கள் கழித்துதான் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா குரு இப்ப வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால வரவேண்டிய வருமானங்களை நீங்க தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத செக்கப்புக்கு போய் நீங்களே வாலண்டரியா போவீங்க. நமக்கு 45 வயதாச்சு, 50 வயதாச்சு, நம்ம போய் இந்த ஜெனரல் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு தருணம். இதனால நிறைய ஒரு மன ரீதியான சங்கடங்கள், அங்க புதுசா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு புது புது வியாதிகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால பெண்கள் கொஞ்சம் பொறுமையோட சில விஷயங்களை கையாண்டு, உங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கை வைத்தியமாகவும் எடுத்துக்கணும். இல்லாத பட்சத்துல ரொம்ப அதிகரிக்கிறது, மேடம் சொல்லிட்டாங்க அதனால நாங்க டாக்டர் கிட்ட போக மாட்டோம் அப்படின்னு யாரும் இல்லாமல், ரொம்ப தேவையில்லாத ஒரு உடல்ல தேவையில்லாத மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா தயவு செய்து மருத்துவ ஆலோசனை செய்யறது பெஸ்ட். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால மருத்துவ ஆலோசனைன்றது வியாதிக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அது இல்லாம நான் எந்த இடத்துல போக கூடாது அப்படின்னு சொல்றேன்னா ஜெனரல் செக்கப்புக்காக இந்த மாதம் தான் நாங்க போய் செக்அப் பண்ண போறோம், நாங்க போய் புதுசா போய் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, என்னமோ மாதிரியா படபடப்பா செய்யுது, எனக்கு தலைவலி அதிகமா இருக்கு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி இருக்கு அப்படின்னு புதிதாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் அதை செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால இந்த மாதத்துல மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். 2வது திருமணம் அப்படின்னு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். சிம்மராசி என்பவர்கள் கடந்த வருடம் முழுவதுமாகவே அந்த 2வது வாழ்க்கையை பற்றி எண்ணாமல் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரொம்ப கவனமாக செயல்படணும். கவனமாக செயல்படலை அப்படின்னா அந்த 2வதாக செல்லக்கூடிய அந்த வாழ்க்கையின் மூலமாக அதிக தோல்விகள், தேவையில்லாத ஏமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.